வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான வடக்கன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு 6 பேர் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போறாங்க. அதாவது பேய் வீடு மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாங்க. 20 நாள் அந்த வீட்ல இருக்கணும். யாரு பயப்படாம இருக்காங்களோ அவங்க தான் அந்த போட்டியோட வின்னரா இருப்பாங்க. இந்த கேம் ஆர்கனைஸ் பண்ற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களே சில செட்டப் எல்லாம் பண்ணி இங்க இருக்கவங்களை பயம்புத்தலாம் நினைக்கிறாங்க. இவங்க பயம்படுத்திட்டு இருக்கும் போதுதான் வேற ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கு. அது இவங்க 6 பேரை பயம்புத்துது, அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த 6 பேருக்கு என்னாச்சு, அந்த பகுதியில் இருக்க ஈவில் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கேரளால இருக்க ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு மேகா அப்படின்றது தெரிஞ்ச ஒரு அங்கிள் தான் கால் பண்றாரு. என்னம்மா அவனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியான்னு கேக்குறாரு. நான் ட்ரை பண்ணிட்டேன், போனையே எடுக்க மாட்டான், நீங்க ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அங்கிளும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த மேகா எதையோ நினைச்சு கஷ்டத்துல இருக்காங்க, அதனால ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேகாவை பொறுத்த வரைக்கும் ஜோசப்னு ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிருக்கும். அந்த ஜோசப் இப்ப இறந்து போயிட்டாரு போல, அதை நினைச்சுதான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வெளிநாட்டை நமக்கு காட்டுறாங்க. ராம்னு ஒரு நபரை தான் இங்க காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பேய்லாம் ஓட்டுற வேலை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லெக்சர் கொடுக்கறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு போல. இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட் எல்லாம் கேக்குறாங்க. சார் பேய்லாம் இருக்கிறது உண்மையா, நீங்க பேய் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரோட அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்க. இவங்க பேரு ஆனா அப்படின்றது. இவர் பேசுற எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா. ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. இவரும் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. ஆக்சுவலா 2 காரணத்தினால இது நடக்க வாய்ப்பு இருக்கு. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தினால பேய் பிடிச்சதா அவங்களே நினைச்சுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே பேய் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல அது 2த்துல எது உண்மைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, அது உண்மையான பேய்ன்றதை தெரிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பேயை ஓட்டுற வேலையெல்லாம் அந்த இடத்துல பண்ணிருப்பாரு. ராம்க்கு அசிஸ்டன்ட் ஆனான்னு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா. அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, அதை தாண்டி இவங்க 2 பேர் நெருக்கமா இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ராம் லேப்டாப்ல பழைய போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அதாவது மேகான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு கூட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு போல. அந்த போட்டோஸ் எல்லாம் தான் இந்த இடத்துல இவர் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது மேகாவும் இவரும் ஒரு டைம் லவ் பண்ணிருப்பாங்க, ரொம்ப நெருக்கமாலாம் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணல போல. மேகாக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிருக்கு. அப்பப்ப மேகாவை பத்தி யோசிச்சு பாப்பாரு போல. இப்ப படுத்துட்டு இருக்கும் போது கூட அவங்க பக்கத்துல இருக்க மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கஃபேல உட்காந்து இவர் ஆனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. மேகா கிட்ட இருந்து கால் வரதை இவர் எடுக்கவே மாட்டாரு போல. இப்ப தெரிஞ்ச ஒரு அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த அங்கிளுமே ஒரு ரியாலிட்டி ஷோல நடந்ததை பத்தி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல பேய் நடமாட்டம்லாம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க, நீ வந்தா நல்லா இருக்கும், ப்ளீஸ் பா வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரி டீட்டெயிலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ் அனுப்புங்கன்னு கேட்கிறாரு. அந்த ஃபுட்டேஜை இவரும் பார்க்கலான்ற மாதிரி பார்க்கறாரு. இவரோட அசிஸ்டன்டான ஆனாவும் ஒரு பக்கம் பார்க்கறாங்க. ஒரு ரியாலிட்டி ஷோக்காக 6 பேர் போயிருப்பாங்க. அந்த 6 பேர்ல 5 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதை தாண்டி க்ரூ மெம்பர்ஸா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதை பத்தி தான் அங்க நியூஸ்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்ட இவர் இருக்கார்ல, நான் அந்த இடத்துக்கு போலான் இருக்கன்ற மாதிரி ஆனா கிட்ட சொல்லிட்டாரு. நானும் வரேன்ற மாதிரி ஆனா சொல்லிட்டாங்க. சரி வான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இங்கதான் வடக்கன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி மேகாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. மேகாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹஸ்பண்ட் க்ரூ மெம்பரா இருப்பாரு. இறந்து போனதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா வேகமா இவங்க கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஒரு டைம் இவங்க லவ் பண்ணிருக்காங்கல்ல, அதனால தான் வேகமா கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ கூட பொண்ணோட வந்திருக்கிறதுனால இவங்களோட முகம் லைட்டா மாறிடுது. வர வச்ச நபர் ஒரு போலீஸ் போல. இப்ப இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசுறாரு. நீங்க ஒய்ஃப் கூட வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனாவோ ஒய்ஃப்னு நினைச்சு இப்படி சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப்லாம் இல்ல, அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ராம் சொல்றாரு. இப்ப ராமும் மேகாவும் வெளியே வச்சு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேகா ரீசெண்டா ஹஸ்பண்டை இழந்திருக்காங்கல்ல, அதனால இவர் ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா மேகா விரக்தியா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போன தகவல் தெரிஞ்சோன்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அதனால இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒழுங்கா என் ஆசைப்படி ஒன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ பேரண்ட்ஸ் தான் இவங்களுக்கு தடையா இருந்திருக்காங்க போல.
தடையா இருந்ததுக்கு என்ன காரணம்ன்றத ராம் சொல்றாரு. ராம பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்டா இருப்பாரு, அதாவது ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அதனால தான் பேரண்ட்ஸ் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அத பத்திலாம் இவங்க பேசிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது. இத பத்திலாம் ஆனாக்கு தெரியாது. இங்க ஒரு அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி லவ் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஆனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த அங்கிள் இருக்கார்ல, கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலும் இதுல இருக்கு, ஃபுட்டேஜ் கூட இருக்கு, நீங்க பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ராமும் ஏத்துக்கிறாரு. ராம் எப்பவுமே அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணுவாரு போல, ஏன்னா நடுவுல பேசுவாரு. அதனால அவங்களுமே இவர் கூட சேர்ந்து பாக்குறாங்க. அந்த ஷோவோட பேரு தி ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்றது. இதுக்கு போறதுக்காக 6 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க 6 பேருமே அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல 3 பேர் பொண்ணுங்க, 3 பேர் பசங்க. தேவைப்படும் போது இவங்களோட பேரை சொல்றேன், இப்பயே சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இவங்க 6 பேருமே எங்களுக்கு பேய்னா பயமே கிடையாது, கண்டிப்பா நாங்க தான் இந்த போட்டியில ஜெயிப்போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப க்ரூ மெம்பர்ஸை நமக்கு காட்டுறாங்க. அதை ஒருத்தர் வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இங்க ஹெட்டா இருக்க நபர் இருக்கார்ல, எப்பெல்லாம் பயம்புத்தலான்றதுக்கு நிறைய செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இருங்க உங்களுக்கு டெமோ காட்டுறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி காட்டுறாரு. அதாவது ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா ஒரு பேய் எட்டி பாக்குற மாதிரிலாம் வருது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க. இதை வச்சு வர எல்லாரையும் பயம்புத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க 6 பேருமே போக வேண்டிய இடம் ஒரு தீவு தான் போல. இப்போ ஒரு போட்ல இவங்க 6 பேரையும் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டு போறாங்க. இப்ப க்ரூ மெம்பர்ஸ் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்கல்ல, அங்க ஒரு பெரிய வீடு மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி ஆர்கேன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இவர் தான் ஷோவை நடத்துறவரா இருப்பாரு. இவரை பார்த்துட்டோன்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவருமே கேமோட ரூலை பத்திலாம் சொல்லிட்டாரு. அடுத்த 20 நாள் இந்த இடத்துல நீங்க இருக்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். நைட்டு மட்டும் தான் டாஸ்க் பண்ண போறீங்க. பகல்ல நீங்க எங்கெல்லாம் சுத்தணுமோ அங்கெல்லாம் தாராளமா சுத்திக்கலாம். ஒவ்வொரு பாட்டிலா ஓபன் பண்ணி டாஸ்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. கடைசியா இருக்க போறவங்களுக்கு, ஜெயிக்க போறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சாவியை குத்துட்டு அவர் கிளம்பிடுவாரு. இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க எல்லாரையுமே அந்த க்ரூ மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முத நாள் ஷோன்றதுனால எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க. மேக்ஸிமம் 2 பேர் 3 பேர் இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்பயே சில ஆளுங்க பயம்புத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா எட் இருக்கார்ல, அவசரப்படாதீங்க, பொறுமையா ஒவ்வொருத்தரா பயம்புத்துவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த 6 பேர்ல ஒருத்தர் அவர் முடிவு பண்ணிடுறாரு. அவங்க பேரு மீரா அப்படின்றது. மீரா படுத்திருக்கால, அந்த ரூம்ல வேலையை காட்டலான்ற மாதிரி இவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதாவது கதவை யாரோ தட்டுற மாதிரி மீராக்கு சவுண்ட் கேக்குது. பயங்கரமா சவுண்ட் கேட்கறதுனால மீரா இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல பயந்த மாதிரி உட்காந்துடுறாங்க. யாரு யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேய் போற மாதிரி பண்ணலான்ற மாதிரி இவங்க பண்றாங்க. பேய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குற மாதிரி மீராக்கு தோணுது. பயத்துல கத்துறாங்க. மத்த 5 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அங்க பேய் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. காலையில முழுக்க இவங்களுக்கு வேலை இல்லைல்ல, சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப தீவுல இருக்க எல்லா பகுதியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மரம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அதாவது கதவுலாம் இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன கதவுலாம் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு ரூம்ல ஒரு பழைய பாய்லர் இருக்கு. பகல் முழுக்க இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் வந்துருது. நைட்டு நேரம் பாட்டில உடைச்சு உள்ள இருக்க பேப்பரை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுலதான் டாஸ்க பத்தி இருக்கும். இவங்களுமே பாட்டில உடைச்சு உள்ள இருக்க பேப்பரை எடுத்து படிக்கிறாங்க. இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் 2 டீமா பிரிய போறீங்க. ஒரு டீம் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூம்குள்ள போனோம். 2வது டீம் ஒரு கார்டன் ஏரியாவுக்கு போனோம். 2 இடத்துலயும் பேய் இருக்கிறதா நம்பப்படுது. ஆக்சுவலா பிரிட்டிஷ் கப்பல் தான் இந்த இடத்துல இருந்தாங்க. அந்த கப்பல் 2 பேருமே சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. அப்பத்துல இருந்து அவங்களோட பேய் நடமாடுறதா ஒரு கட்டுக்கதை இருக்கு. அது கட்டுக்கதையா உண்மையான்றதை நீங்க தான் பார்க்க போறீங்கன்ற மாதிரி தான் அதுல இருக்கு. இவங்களுமே 3 பேரா பிரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஒரு குரூப் வீட்டுக்குள்ள போறாங்க, இன்னொரு குரூப் அந்த கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே கேமுக்காக இவங்க ரெடி பண்ண விஷயமா தான் இருக்கும். அங்க இவங்க தான் பயம்புத்துற மாதிரி பிளான்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப நான் கேரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். வீட்டுக்குள்ள 3 பேர் போயிருக்காங்கல்ல, அதுல பையன் பேரு பிஜாய் அப்படின்றது. 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு பேரு அலினா, இன்னொன்று பொண்ணு பேரு தாஷு அப்படின்றது. அலினா இருக்காங்கல்ல, நான் உள்ள போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் உள்ள போனோன்ற மாதிரி ரூல்ல இருக்கும். அப்படியே கட் பண்ணி இங்க 3 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கேங்ல தான் மீரா இருக்காங்க. பசங்க பேரு நாராயணனு, ஷாம்பு அப்படின்றது. பசங்க நாங்க போறோம்னு சொல்றாங்க. இல்ல நானே போறேன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. மீரா ஏற்கனவே பயந்தவங்க, இருந்தாலும் தைரியமா போலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப நமக்கு உள்ள வந்திருக்க அலினாவை காட்டுறாங்க.
உட்காந்து டிவியை பார்க்கணுன்ற மாதிரி தான் போட்டிருக்கு போல. இவங்களுமே உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவியோட ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. இப்ப பின்னாடி பேய் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அதை பாக்குறவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க திரும்பி பார்க்கும்போது எந்த உருவமும் தெரியல. இப்ப திரும்பி இவங்க டிவியை பார்க்கும்போது உருவம் தெரியுது. ஆக்சுவலா இந்த உருவம் எல்லாமே 3D எஃபெக்ட்ல இவங்க தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அலினாக்கு தெரியாதுல்ல, பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வெளிய இருக்க பிஜாயும் அந்த தாஷுன்ற பொண்ணை வந்துடுறாங்க. இப்ப வெளிய இருக்க அந்த 3 பேரை காட்டுறாங்க. மீரா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, 3D எஃபெக்ட்ல ஒரு பேய் தெரியுற மாதிரி பண்றாங்க. இத பாக்குற மீராக்கு தூக்கி வாரி போட்டுருது. மீரா பயந்துகிட்டே ஓடிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இவங்களுமே பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சேனல்காரங்க தான் பயம்புத்துறாங்க, மத்தபடி சஸ்பீஷியஸா எதுவுமே நடக்கலன்ற மாதிரி இவரும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. நைட்டு பார்த்ததை நினைச்சு பொண்ணுங்களாம் பயந்து போயிருக்காங்க. ஆனா நாராயணன் இருக்கார்ல, கண்டிப்பா இதெல்லாம் சேனல்காரங்களோட செட்டப்ன்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாரு. இப்ப திரும்பி நைட்டு நேரம் ஆகிறத நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு டாஸ்க கொடுக்குறாங்க. இன்னைக்கு 2 டீமா பிரிய போறீங்க. வீட்டுக்குள்ள ஒரு சாவி இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தான் பேப்பர்ல எழுதி இருக்கு. இப்ப நாராயணன் 2 பொண்ணுங்களை சேர்த்துக்கிறாரு. இப்ப வேகமா அவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சாவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு டீமை சேர்ந்தவங்க உள்ளே வராம இருக்காங்க. என்ன உள்ள போகாம இருக்காங்கன்ற மாதிரி இந்த க்ரூ மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 பேர்ல ஷாம்புன்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் வேகமா அந்த மரத்துக்கிட்ட கூட்டு வந்துடுறான். ஏன்னா அந்த மரத்துக்கிட்ட கதவு மாதிரி இருந்தது இல்ல, அதுதான் ரூம் போல. இந்த ரூம்குள்ள நம்ம செக் பண்றதுக்காக கதவை ஓபன் பண்ணலான்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி கூட இருக்க ஆளுங்களும் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவனை அட்டாக் பண்ணுது போல. இதெல்லாம் இந்த க்ரூ மெம்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி க்ரூ மெம்பர்ஸே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஷாம்பு கழுத்துல வலிக்குதுன்ற மாதிரி சொல்றான். என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல இருக்க இந்த பிஜாயும் இன்னொன்னு பொண்ணா செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ முதல்ல வீட்டுக்கிட்ட வான்ற மாதிரி வீட்டுக்கிட்ட லைட்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சிடுறாங்க. உள்ள இருக்க 3 பேரும் என்னாச்சுன்னு வெளியே வராங்க. இவனுமே கழுத்துல ஏற்பட்டிருக்க காயத்தை காட்டுறான். இதை பாக்குற க்ரூ மெம்பர்ஸ் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. சரி, சின்ன ஐடியா தான் தெரியுது, நம்ம இப்போதைக்கு அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேச வேணான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ராம் இருக்கார்ல, அந்த மரத்துக்கிட்டே ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி கவனிக்கிறாரு. இதை ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து போன்ற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறாரு. அதை பிரிண்ட் அவுட் மாதிரியும் எடுத்து வச்சுக்கிறாரு. மொதல் 2 நாள் க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, இப்ப 2 பேர் மட்டும் தான் இவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையனுமே அந்த காயம் இப்ப பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நைட்டு சமயம் பிஜாயும் நாராயணனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்க 2 பேர் லெஸ்பியன் போல வந்ததுல இருந்து ஒன்னாதான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஷாம்புக்கு மரத்துக்கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. அங்க இருந்து சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி சொல்றான். எனக்கெல்லாம் கேட்கலன்ற மாதிரி நாராயணன் சொல்லிட்டாரு. அப்ப அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடம் எரியிற மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த பகுதி எரிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அணைக்கலான்ற மாதிரி 2 பேருமே அந்த பாத்ரூம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறத மீரா கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நாராயணன் மீரா கூட போயிடுறாரு. ஆனா இந்த ஷாம்பு மட்டும் யூரின் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் அவனை அட்டாக் பண்ணுது. இதை பார்த்துட்டு இருக்க ராமா அவரோட அசிஸ்டன்ட்டும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அலிஷான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. ஹாரர் ஷோக்கெல்லாம் டப்பிங் கொடுக்கறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இவங்க டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவங்களுமே அட்டன் பண்ணி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு பகுதியில தானே அந்த ஷூட் நடந்தது. அந்த பகுதியை பத்தி இந்த அலிஷாக்கு தெரியும் போல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அந்த இடத்த பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தேன். என்னோட டைரியை பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் அதுக்கப்புறம் வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மேற்கொண்டு இந்த வீடியோவை பாக்குறாரு. ஷாம்புக்கு என்னாச்சுன்றது இவங்களுக்கு தெரியல. இப்ப நாராயணனை மட்டும் மீரா வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. அங்க நடந்ததை பத்தி எல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பகுதி முழுக்க அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக்கா பொருள் அங்கேயும் இங்கேயும் விழுந்துட்டு இருக்கு. இதை பாக்குற எல்லாருமே செம்மையா பயந்துடுறாங்க. ஷாம்பு இறந்து போயிட்டான்னு இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. என்ன இறந்து போன மாதிரி கிடக்குறான் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. டீமை கம்யூனிகேட் பண்ணா என்னன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஷாம்புக்கு ஏதோ ஆயிடுச்சு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கத்திட்டு இருக்காங்க. இப்பதான் க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. க்ரூ மெம்பர்ஸா 2 பேர் தானே இருந்தாங்க. அவங்க 2 பேருமே இறந்து போன மாதிரி கிடக்குறாங்க. இதுல ஒருத்தரா தான் அந்த மேகாவோட ஹஸ்பண்ட் இருந்திருப்பாரு. காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. நான் போட்டு எடுத்துட்டு வரேன்ற மாதிரி மீரா மட்டும் தனியா கிச்சனுக்கு வந்துடுறாங்க. காஃபி எல்லாம் போட்டுடுறாங்க. அப்பன்னு பார்த்து வித்தியாசமா ஏதோ நடக்குது. இவங்க பயத்துல காஃபி எல்லாம் கீழே கொட்டிடுறாங்க. இப்ப ஏதோ ஒரு உருவம் இவங்களை அட்டாக் பண்ணுது. மீரா கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டோன்னு எல்லாருமே உள்ள ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவன்ல இவங்களோட தலை விட்ட மாதிரி தான் இருக்கு. பேய் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கு போல. மீரா இறந்து போயிருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு பயம் வந்துருது. அதே மாதிரி இங்க இருக்க நாராயணன் ஆக்டிவிட்டியும் சரியில்லை. பேய் பூந்த
தகுந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. தப்பிக்கணும்ன்றதுக்காக விஜய் 2 பொண்ணுங்களையும் காப்பாத்தி கூட்டு போலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த 2 பொண்ணுங்களையும் நாராயணன் உடம்புக்குள்ள இருக்க பேய் பிடிச்சிருது. விஜய் மட்டும் தான் இங்க இருந்து தப்பிக்கிறாரு போல. இப்ப நீச்சல் அடிச்சு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, விஜய் மட்டும் தான் இந்த 6 பேர்ல தப்பிச்சு இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்ப அந்த ஃபுட்டேஜ்ல ரிவர்ஸ் போய் ஹீரோவும் சில விஷயங்களை பாக்குறாரு. அதாவது மீரா எதையோ பார்த்து பயந்தாங்கல்ல, அந்த இடத்துல கிளிட்ச் மாதிரி ஏற்படுது. அதுல ஒரு பேய் தெளிவா தெரியுது. அதே மாதிரி கடைசியா நாராயணன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டார்ல, இப்ப நாராயணன் உடம்பை இவர் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும் போதுதான் அவர் உடம்புல ஒரு பேய் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப அலிஷா இவரை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க போல. இவருமே அந்த பகுதியை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளக்காரங்களாம் ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். இந்த ஊர்ல நம்பியார்னு ஒருத்தர் இருப்பாரு. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கானவரா இருப்பாரு. அதே மாதிரி செக்ஷுவலா வீக்கானவராகவும் இருப்பாரு. இந்த ஊர்லயே அழகினா முகின்னு ஒரு லேடி தான். அவங்க இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களா இருப்பாங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அவங்களதான் சைட் அடிப்பாங்க. இந்த நம்பியார் இருக்கார்ல, நம்மளோட செகண்ட் ஒய்ஃபா மாத்திரணும்னு மாத்திருப்பாரு. இவரோட ஒய்ஃபா மாறினதுக்கு அப்புறம் யாரும் முகிய சைட் அடிக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா டைம் மட்டும் தான் நீ வெளியே வரணும்னு சொல்லுவாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. திருவிழால சாமி வேஷம் எல்லாம் போடுற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சந்துருன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் லோவர் கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. அவர் வேஷம் எல்லாம் கட்டி உக்காந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த முகி பக்கத்துல வந்து பேசுறாங்க. முகிக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்காங்க. திருவிழா டைம் மட்டும் வெளியே வந்துக்கலாம்னு ஹஸ்பண்ட் சொன்னார்ல, இன்னைக்கு திருவிழா டைமா இருக்கும். சந்திரன் இருக்கார்ல, இப்ப சாமி மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசா நம்பியாருக்கு தப்பா தெரிய மாட்டேங்குது. இவருமே சாதாரணமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட் இவங்க 2 பேருமே ஒண்ணா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அஃபேர்ல இருந்துட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல பாய்லர் இருக்க மாதிரி ஒரு ரூமை பார்த்தாங்கல்ல, அந்த ரூம்குள்ள தான் ஒண்ணா இருந்துட்டு இருக்காங்க. அந்த வழியா போயிட்டு இருக்க நம்பியாரு எதர்ச்சியே இவங்க ஒண்ணா இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இப்ப பயங்கரமா இவங்க மேல கோவம் வருது. இவங்களை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. திருவிழாவோட மறுநாள் சந்திரன் இருக்கார்ல, சாமி வேஷம் கட்டி ஆடிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க நம்பியார் இருக்கார்ல, நீ வீட்டுக்கு போன்ற மாதிரி ஒய்ஃப் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. அதாவது இவன் கதையை முடிங்கன்னு சிக்னல் கொடுக்கறாரு. இவர் சாமி வேஷத்துல ஆடிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து குத்திடுறாங்க. இவர் கதையை முடிச்சிடுறாங்க. இவர் சாமியாவும் மனுஷனாவும் இருக்கும் போது இறந்து போயிட்டார்ல, அதனால பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்கே நிறைய ஆபத்து வந்ததுன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அதாவது நிறைய பேர் மர்மமான முறையில இறந்து போனாங்க. விவசாயம் எதுவுமே பண்ண முடியாம அந்த ஊரே கஷ்டப்பட்டது. நிறைய பேர் அங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சந்திரனோட ஆன்மா தான் பண்ணிட்டு இருக்கு. அடக்கி வைக்கணும்ன்ற மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க ஒரு மரத்துல தான் அடக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் அந்த இடத்த வேற மாதிரி மாத்திட்டாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஷோ நடந்திருக்குன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல விஜய்னு ஒருத்தர் இன்னமும் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கார்ல, பேச முடிஞ்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பேசுறதுக்காக வராங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா அவர் முழிக்கவே மாட்டாரு. முழிக்கிற மாதிரி தெரியல. நேரடியா அந்த இடத்துக்கு போய் நான் விசாரணை பண்ண போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த ஆபீசருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, மேகாவும் வரதா சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எது அவ வர போறாளா, நான் பேசுறேன்ற மாதிரி இவர் பேசுறதுக்காக வராரு. நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டேன்ற மாதிரி மேகா சொல்றாங்க. மேகா நீ வர தேவையில்ல, நீ இங்கே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக நான் வரக்கூடாது, நானும் வரேன், என்னால தனியெல்லாம் இந்த இடத்துல இருக்க முடியாது, ப்ளீஸ் என்னையும் கூட்டு போன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சரி வான்ற மாதிரி இவருமே கடைசியில ஏத்துக்கிறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ராம் வழியிலேயே தூங்கிடுறாரு. இப்ப ராம பத்தி இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ராம் சின்ன வயசுல எதை பார்த்தாலும் பயப்படுவான். இப்ப என்னடானா அவன் பேய் ஓட்டுறான், ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி மேகா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இருக்காங்கல்ல, நீங்க 2 பேருமே லவ்வர்ஸ்ன்ற மாதிரி அவர் சொன்னாரு, எதனால 2 பேர் சேரலன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே மேகாவோட முகமே மாறி போயிருது. நம்ம நினைக்கிற மாதிரி எது நடக்குது, பேரண்ட்ஸ் தான் பிரிச்சிட்டாங்க, நாங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருந்தோன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாங்க. ஒரு வழியே இவங்க 3 பேருமே அந்த தீவுக்கு வந்துடுறாங்க. அந்த தீவுல ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. நிறைய இடத்துல கேமரா செட் பண்றாங்க. அதே மாதிரி பாய்லர் இருந்ததுல அந்த ரூமையும் பாக்குறாங்க. அதை தாண்டி மரம் மாதிரி ஒரு இடம் இருந்ததுல அந்த இடத்துக்கும் வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா அவர் சாமி வேஷம் போடும் போது இந்த மரத்துக்கு பக்கத்துல தான் நெருப்பை கொளுத்தி சுத்தி டான்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. சந்துரோட ஆன்மா தான் வெளியாகி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க போலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப எல்லா இடத்தையும் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்படி செக் பண்ணும் போதுதான் ஒரு பாக்ஸ்ல சந்துரு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் கிடைக்குது. அதாவது அவர் சாமி வேஷம் போடுறதுக்கு சில பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுவார்ல, அந்த பொருள் எல்லாம் கிடைக்குது. இவங்க கேமராவெல்லாம் செட் பண்றதுக்குள்ளேயே நைட் ஆயிடும். இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஆனா இருக்காங்கல்ல, ஷாக்கிங்கா அங்க இருக்க மேகாவை பாக்குறாங்க. சிக்னல்லயே இந்த விஷயத்த ராம் கிட்ட சொல்றாங்க. ராமும் ஷாக்கிங்கா பாக்குறாரு. ஏன் அப்படி பாக்குறீங்க, என்னாச்சுன்னு மேகா கேக்குறாங்க. மேகாவோட முடியை யாரோ இழுத்துட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு வேகமா இழுக்குறாங்க போல, பறந்து போய் மேகா வெல்றாங்க.
மேகாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இவர் இருக்கார்ல அந்த பேய் வெளியே போயிருச்சு போல, நான் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி வேகமா வெளியே வராரு. வெளியே வந்து அந்த பேய் எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடுறாரு. இவரால் அந்த பேய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி மேகாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாப்போன்ற மாதிரி வேகமா உள்ள வந்துடுறாரு. நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. மேகாவும் நான் ஓகே தான், ஆனா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இங்கதான் சுத்தி கேமராவை செட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த கேமரால ஃபுட்டேஜ பார்க்கலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப பார்க்கலாம்னு நினைக்கும் போது கரண்ட் போயிருது. ஆனா நீ ஜெனரேட்டரை போய் ஆன் பண்ணுன்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப மேகாவை யாரோ கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இடுப்புல எல்லாம் கைய வச்சிட்டு இருக்காங்க. மேகா என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க இருக்கிறது ஹீரோ மட்டும் தான், அவர் தான் இடுப்புல கைய வைக்கிறாருன்றதுக்காக அமைதியா இருக்காங்க. அதை என்ஜாயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கைய வைக்கிறது ஹீரோ கிடையாது, பேய் தான் வைக்குது போல. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ராம் தள்ளி இருக்காருன்னு மேகாக்கு புரியுது. அப்ப ராம் கைய வைக்கலையான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஆனா இருக்காங்கல்ல, ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. நீ தான் வச்சியான்னு கேக்குறாங்க. மேகா நானும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி சிசிடிவில பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் பார்க்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பேய் தான் உங்க இடுப்புல கைய வச்சிருக்குன்றதை இவங்க ரெண்டு பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட மேகாவை அந்த பேய் பிடிக்குது போல. ராம் இங்க பாரு, ராம் இங்க பாருன்ற மாதிரி பொறுமையா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேர் திரும்பி பார்க்கும்போது அந்த பேய் இருக்குல்ல, இவங்களை தூக்கி அடிச்சு விழ வச்சிருது. இவங்க காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. இதனால ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சோஃபால கொண்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. இப்ப ராமும் தண்ணி எடுக்கிறன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ராம் போயிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா இப்ப மேகாவும் அந்த பகுதிக்கு போற மாதிரி எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஆனா உட்காருன்ற மாதிரி தடுக்கிறாங்க. மேகா இருக்காங்கல்ல, பேய் பிடிச்ச மாதிரி ஆனாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கழுத்தை நெரிச்சு சாவடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள நல்ல வேலையா இந்த இடத்துக்கு ராம் வந்துடுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இவங்களை கண்ட்ரோல் பண்றாரு. இவங்க உடம்புக்குள்ள பேய் பூந்திருக்குன்றத ராம் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்களை ஃப்ரீயா விடக்கூடாதுன்ற மாதிரி மேகாவை இவர் நல்லா கட்டி லாக் பண்ணிடுறாரு. நான் வீட்டை சுத்தி முத்தி பாக்குறேன், நீ இங்க இருந்து இவளை பாத்துக்கோன்ற மாதிரி ஆனா கிட்ட சொல்லிட்டு தான் இவர் கிளம்புறாரு. ஆனாவும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மேகா நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க போல. எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நார்மலா தான் இருக்காங்களா இல்ல பேய் இன்னும் உடம்புல இருக்கான்ற மாதிரி ஆனாக்கு லைட்டா பயம் இருக்கு. ப்ளீஸ் என்ன ஓபன் பண்ணி விடு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கெஞ்சுறாங்க. நார்மலா தான் பேசுறாங்கன்றதுக்காக இவங்களுமே பக்கத்துல வந்துடுறாங்க. ஓபன் பண்ணும் போது மட்டும் வில்லத்தனமா ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்காம ஆனா இருக்காங்கல்ல, கயிறை ஓபன் பண்ணிடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஏதாவது நடமாட்டம் தெரியுதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு மேகா இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. மேகா என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனா மேகா இருக்காங்கல்ல கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. அதாவது பழைய கதையில முகின்னு ஒரு கேரக்டர் வந்தாங்கல்ல, அவங்கள மாதிரி தான் பேசுறாங்க. முகி எப்படி சந்திரன் கிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ முகியோட ஆன்மா தான் இப்ப வந்திருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த வீட்டுல முகியோட ஆன்மாவும் இருக்கு, சந்திரனோட ஆன்மாவும் இருக்கு போலன்ற மாதிரிலாம் இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஓவர் கோட்டை வச்சு மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. மறைக்காத, விடு விடுன்ற மாதிரி இவங்க திரும்பி நியூடாவே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவரும் கஷ்டப்பட்டு மேகாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஆனா இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வராரு. ஆனாவை அடிச்சு போட்டு தான் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப திரும்பி இவரை லாக் பண்ணி வச்சிடுறாரு. லாக் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இவங்க பேய் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன விடு சந்திரா, நம்ம ஒன்னா இருக்கலான்ற மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கால, அதை பாக்குற இவங்களுக்கு கோபமா இருக்கு. இது யாருன்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இவளை சாவடிக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டு ஆனா பயந்துட்டு இருக்கா. பயப்படாது அப்படின்ற மாதிரி இவர் தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. சந்திரனோட ஆன்மா எங்க இருக்குன்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் தேடிட்டு இருக்காங்க போல. சிசிடிவியை வெளியே இருக்கிற நிறைய இடத்துல வச்சிருக்காங்கல்ல, அப்படி அந்த ஃபுட்டேஜ பாக்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல அந்த பேயோட நடமாட்டம் தெரியறதை இவர் கவனிக்கிறாரு. நான் வெளியே போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ கட்ட மட்டும் கழட்டாது அப்படின்ற மாதிரி இவர் வெளியே கிளம்பி போறாரு. வெளியே இவர் போறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. திரும்பி கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துடுறாரு. ஆனா இவரோட நடையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இவர் வந்திருக்கிறத ஆனா கவனிக்கிறாங்க. வெளியே எதையாவது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. இவர் பதிலே சொல்லாம இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல கரண்ட் போயிருது. கரண்ட் போயிருக்குன்னு தெரியுதுல, வெளியே போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் வித்தியாசமா இவர் பேசுறாரு. என்ன வித்தியாசமா பேசுறாருன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா கண்ணெல்லாம் கருப்பு கலர்ல இருக்கு. ராம் உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் ராம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க பொறுமையா பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ராம் சுய நினைவுக்கு வந்துடுறாரு போல. என்னாச்சு, எதுக்காக பின்னாடி போயிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம பயந்த மாதிரி பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. இவர் பக்கத்துல வரதுனால வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. நம்ம தான் பேய் மாதிரி பேசி பயம்புத்தி இருக்கோம் போல, நம்ம உடம்புக்குள்ள பேய் வந்திருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன், நில்லு நில்லுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆனாக்கு பயமா இருக்கு. ஆனா இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஒரு பெரிய மரத்துல வேக வேகமா ஏற ஆரம்பிக்கிறாங்க.
இவருமே அதை கவனிக்கிறாரு. ஆனா நான் சொல்றது கேளு, இப்ப நான் நார்மலா இருக்கேன், இரு நான் வரேன்ற மாதிரி இவரும் பொறுமையா மரத்து மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. இவர் உடம்புல இன்னும் பேய் இருக்கிறத ஆனா பயந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே இவர் மரத்துல ஏறி உங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நான் சொல்றதை கேளு ஆனா, நான் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆனா இருக்காங்கல்ல, பயத்துல மரத்து மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. பயங்கரமா அடிபட்டுருது. இவருமே வேகமா மரத்துல இருந்து இறங்கி வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. ரொம்ப ஹைட்ல இருந்து விழுந்தாங்கல்ல, அதனால இறந்தே போயிடுறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. அநியாயத்துக்கு ஆனா இறந்துட்டாலே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேய் தானே. பயங்கரமா இவருக்கு பேய் மேல கோவம் வருது. நீ எங்க இருக்க வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. திரும்பி வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. மேகா உடம்புல தான் முகி இருக்காங்கன்றது இவருக்கு தெரியும்ல. அந்த சந்திரன் எங்க இருக்கான், ஒழுங்கா இங்க வர சொல்லுன்ற மாதிரி கோவப்படுறாரு. ஆனா இப்ப அவங்க உடம்புல முகி இல்ல போல, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. இவர் பேசுறதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கலட்டி விடுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கலட்டி விடுன்னு சொன்னவங்க சிசிடிவில எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்த பாருன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. இவரும் என்ன விஷயம்ன்ற மாதிரி திரும்பி அந்த சிசிடிவியை பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது பாத்தீங்களா, அதுதான் ஓடிட்டு இருக்கு. இவருமே அப்படி ஓடிட்டு இருக்க ஃபுட்டேஜ பக்கத்துல வந்து பாக்குறாரு. ஆனா பயந்து ஓடினாங்க பாத்தீங்களா, நான் நார்மலா இருக்கேன் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் நார்மலா தான் இருக்காருன்றத ஆனாவும் ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிறாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன்ற மாதிரி இவரை கட்டி பிடிக்கிறதுக்காக பக்கத்துல வராங்க. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திரும்பி பேயா மாறிடுறாரு. இவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. இவங்களுமே விட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் கழுத்தை பிடிச்சி இவங்களை தூக்கி எறிகிறாரு. அப்படிதான் இவங்க மேல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அப்படி கீழே விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவர் சுய நினைவுக்கு வந்திருப்பாரு. இவர் தான் கழுத்தை பிடிச்சு தள்ளியே விட்டார்ல, அதை டோட்டலா மறந்துடுறாரு. அவசரப்பட்டு குதிஸ்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. கீழே வந்து அவங்கள பார்த்து அழுதுருப்பாரு. சோ நம்ம தான் தள்ளி விட்டுருக்கோன்றது இப்பதான் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப இவங்க முகியே இல்ல மேகாவா இருக்காங்க. கழட்டி விடுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஏற்கனவே ஆனா இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்ப நார்மலா தானே இருக்காரு. ப்ளீஸ் கழட்டி விடு ராம்னு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ராம் இருக்கார்ல, திரும்பி சந்திரனா மாறிடுறாரு. இவங்க கூப்பிட்டு இருக்கிறத சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. தண்ணிலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. நல்லா முங்கி எந்திரிக்கிறாரு. இப்ப வரவரு கரையில ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நியூடா வராரு. இது எல்லாத்தையும் இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சந்திரனோட ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. அவர் ஒரு கெட்டப் போடுவார்ல, அந்த கெட்டப்புக்கு இவர் மாறிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மேகா செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கயிறை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த மரத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நெருப்பை கொளுத்திட்டு தான் இவர் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாரு போல. இந்த நெருப்புல தான் அவனுங்க 2 பேர் யூரின் அடிச்சிருப்பாங்க. அதனால தான் இவரோட ஆன்மா அட்டாக் பண்ணிருக்கு போல. இப்ப இவர் இருக்கார்ல, சாமி மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கொளுத்துன நெருப்புல விழுறதுக்காக போறாரு. அதுக்குள்ள மேகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நில்லுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு இவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் காலையில விடியறத நமக்கு காட்டுறாங்க. மேகா இவரை காப்பாத்திடுறாங்க போல. கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஆனா அவர் இன்னும் ஓகே ஆகல போல. கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப பயமா இருக்கு. அப்பன்னு பார்த்தா அலிஷா கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. வாய்ஸ் நோட் மாதிரி தான் வந்திருக்கு. நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க, போனாலும் திரும்பி வந்துருங்க. அந்த இடத்துல நீங்க நெருப்பை பத்த வச்சு பூஜைலாம் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இவர் அதுதான் பண்ணி வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க இவரும் கேட்டுட்டு தானே இருக்காரு. வண்டியை ஓரமா நிறுத்துன்ற மாதிரி ராம் பேசுற மாதிரி பேசுறாரு. அதனால இவங்களும் நிறுத்திடுறாங்க. இவரும் பிரிட்ஜுக்கு பக்கத்துல வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாரு போலன்னு யோசிக்கிறாங்க. வா நம்ம வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவரை கூப்பிடுறாங்க. நான் காரை டிரைவ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவருமே டிரைவிங் சீட்ல உட்காந்துடுறாரு. நம்ம வீட்டுக்கு போலான்ற மாதிரி வித்தியாசமா சொல்லிட்டாரு. அதாவது சந்திரன் சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நம்ம வீட்டுக்கு போலான்ற மாதிரி வித்தியாசமா சொல்றாங்க. அதாவது முகிய சொல்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பேரோட உடம்புலயும் 2 பேரோட ஆன்மா இருக்கு போல. இப்ப இவர் இருக்கார்ல, இந்த பிரிட்ஜை உடச்சிட்டு மேல இருந்து வண்டியை கவுத்தி விட்டுறாரு. அதாவது இவங்க 2 பேருமே சாவலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. பாஸ்ட் கதை பிரசன்ட் கதை ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். வேற கேஸ்ட்ன்றதுனால இவங்க சேர முடியாம போயிருக்கும். இப்ப செத்து ஒண்ணு சேரலான்ற மாதிரி தான் இவங்க 2 பேர் சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த சந்திரன் மட்டும் சாகாம ஒரு இடத்துல கரை ஒதுங்கி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சந்திரன் கெட்டப்ல வேற ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். அதாவது சந்திரனோட சின்ன வயசுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர்கிட்ட இருந்து அந்த சின்ன பையனுக்கு வாட்ச் கிடைக்குது. அதை எடுத்துட்டு அந்த சின்ன பையன் கிளம்புறான். அதாவது சந்திரனோட ஆன்மாக்கு இல்யூஷன் மாதிரி ஏற்படுதுன்ற மாதிரி நமக்கு காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. எண்டிங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நானா தான் இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.